அதிமுக பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் அதிமுக பொதுக்குழு செல்லும் என்றும் அப்போது இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் சஞ்சய்குமார் அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. முன்னதாக அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் பொதுக்குழு கூட்டம் செல்லும் என இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது. ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் திருமாறன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இணை ஒருங்கிணைப்பாளர் அல்லது புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு பொதுச் செயலர் இந்த பதவி இல்லாத சமயத்தில் இந்த தலைமை கழக உறுப்பினர் தலைமை கழக நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு கூட்டலான ஒரு திருத்தம் கொண்டு வந்ததே முதல் 11/7/2022 அதுக்கு முன்னால சட்ட விதிகள் இடமே கிடையாது. ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் திருமாறன் செய்தியாளர்களை சந்தித்தார். விவரங்களை பிறகு விரிவாக பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சுப்ரீம் கோர்ட்ல 2 சேலஞ்ச் இருந்தது சார். Mr. Edappadi Palaniswamy had challenged the order of the High Court of the first General Council meeting of 23rd June. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி அவரோட எஸ்எல்பியை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் 23/6 என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அந்த தடை போச்சு இப்போ. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணி டிசிஷன் எடுத்தாங்களோ அது வேலிட்னு சொல்லிட்டாங்க. 11/7 மீட்டிங்கை நடக்கக்கூடாது சொல்லி ஒரு இன்ஜங்ஷன் அப்ளிகேஷன் போட்டாங்க சூட்ல. அந்த அப்ளிகேஷன் சிங்கிள் ஜட்ஜ் அலோவ் பண்ணியிருந்தாரு. டிவிஷன் பெஞ்ச் சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்டை செட்டிசைட் பண்ணியிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் டிவிஷன் பெஞ்சோட ஆர்டர் தான் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. சார் இப்போ அந்த சூட் நடக்கும் சார். அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் வில் ஹேவ் டு டேக் நோட் ஆஃப் த ரெசல்யூஷன்ஸ். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக மேல்முறையீடு செய்வோம் என ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த வைத்திலிங்கம் கூறியுள்ளார். அதாவது ஹைகோர்ட் சொன்னது பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு கூட்டினது செல்லும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிவில் கோர்ட்ல எங்க கருத்து சிவில் கோர்ட்டை கட்டுப்படுத்தாது, வழக்கு இருக்கிறத கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தீர்மானங்கள் செல்லும்னு சொல்லல, தீர்மானங்களை நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம். பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும்னு சொல்லல, நாங்க தீர்மானங்களை எடுத்து சேலஞ்ச் பண்ணுவோம். அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு இது பெரிய பாதிப்பு கிடையாது. நாங்க முழு தீர்ப்பை பார்த்தது பிறகு எங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்து சொல்லுவோம். மேல்முறையீடு போவீங்களா? அதான் முழு தீர்ப்பு வந்த உடனே சேலஞ்ச் பண்றதுனால மேல்முறையீடு தானே. அனைவருக்கும் கல்வி உரிமை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு 2 ஆண்டுகளாக வழங்கிய சுமார் 3000 கோடி ரூபாய் என்ன ஆனது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழக பள்ளிகளுக்கு மழலையர் வகுப்பிற்கான நிதி வழங்கப்படவில்லை என்று தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்கும் கல்வி வாய்ப்புகளில் தங்களது மெத்தனத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் காட்டக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார். பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கி இந்த ஆண்டு கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக தலைமை தகவல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. தமிழக தலைமை தகவல் ஆணையர் 4 தகவல் ஆணையர்களின் பதவிகள் கடந்த சில மாதங்களாக காலியாக உள்ளன.
இப்பதவிகளுக்கு தகுந்த நபர்களை தேர்வு செய்ய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அக்பர் அலி தலைமையிலான குழு விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த நபர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை விரிவான அறிக்கையுடன் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கியது. இந்த நிலையில் தலைமை தகவல் ஆணையர், தகவல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட உள்ளது. இதில் தேர்வு செய்யப்படும் நபர்கள் அடங்கிய பட்டியல் ஆளுநர் ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும். பிறகு தலைமை தகவல் ஆணையர், தகவல் ஆணையர்களுக்கு ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கு தற்போதைய தலைமைச் செயலாளர் இறையன்பு விண்ணப்பம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளை பாதிக்கும் அறிவாள் உயிரணு நோய் எனப்படும் சிக்கிள் செல் அனீமியா நோயின் அறிகுறிகள், தடுப்பு முறைகள் குறித்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் விவரிக்கிறார் செய்தியாளர் திலகவதி. மனிதனுடைய ஆயுள் தான் குறைவே தவிர நோய்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் புதுசா புரியாத பேர்ல நிறைய நோய்கள் பத்தி நம்ம கேள்விப்படுறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது அறிவாள் உயிரணு நோய் பத்தி. சிக்கிள் செல் அனீமியா, ஷார்ட்டா SCA அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல சிக்கிள் செல் அனீமியாவால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுடைய பட்டியல்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது ஆப்பிரிக்கா. 2047ஆம் ஆண்டுக்குள்ள சிக்கிள் செல் அனீமியா இந்தியால இருந்து முற்றிலுமா ஒழிக்கப்படும் அப்படின்னு கடந்த பட்ஜெட்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. எப்படி ஆகுதுன்னா, இது பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய மரபணு குறைபாடு தான் இந்த நோய். இந்த நோய் ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் அது நார்மலா இருக்கும்போது தட்டு வடிவத்துல இருக்கும். வட்டமா ஒரு டோனட் ஷேப்லயோ ஒரு பேன் கேக் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே. சிக்கிள் செல் அனீமியால இந்த ரத்த சிவப்பணுடைய ஷேப் சிக்கிள் வடிவத்தில், அதாவது சின்ன அரிவாள் வடிவத்தில் இருக்கும். நம்ம கதிர் அறுக்க பயன்படுத்தக்கூடிய அந்த அரிவாள் இருக்கு இல்லையா, பிறை போன்ற சின்ன அரிவாள், அதை நம்ம சிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இதற்கு சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிற அந்த பெயரே வந்தது. ஒரு நார்மலான பிளட் செல் வட்ட வடிவமா தட்டு வடிவமா இருக்கிறதுனால அதனால ஈஸியா உருண்டு ஓட முடியும். பிளட் ஃப்ளோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த சிக்கிள் ஷேப்ல இருக்கும்போது அது மற்ற செல்களோட அதனால உருண்டு ஓட முடியாம ரத்த ஓட்டம் தடைப்படும். அந்த இடத்துல ரத்த கட்டுகள், பிளட் கிளாட்ஸ் ஏற்பட்டு ரத்த நாளங்கள்ல சரியா ரத்தம் போக முடியாம அந்த உறுப்புக்கான ஆக்சிஜன் கிடைக்காம அந்த உறுப்பு செயலிழக்க நேரிடும். இதுதான் இதுல ஏற்படக்கூடிய பாதிப்பு. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தொடர்ந்து அதற்கு உடல் வலியோ, நெஞ்சு வலி, கை கால் மூட்டு வீக்கம், திடீர்னு காய்ச்சல், வயிற்று வலி போன்ற பாதிப்புகள் இருக்கும். அதை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா பக்கவாதம் ஏற்பட வரும் வாய்ப்பு கூட இருக்கு. பார்வை இழப்பு, சிறுநீரக செயல் இழப்பு, தொடை எலும்பு சிதைவு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சரி, யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள். ஏன் குறிப்பிட்டு நம்ம பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கான காரணத்தையும் பார்க்கலாம். குறிப்பா இந்த நோய் ரத்த உறவுல மனம் முடிக்கிறதுனால ஏற்படக்கூடியது. இப்போ ஒரே குடும்பத்துல ஒரே சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கும் போது குழந்தை பிறக்கும் போது ஒரே புரோஜின்னால அந்த குழந்தை குறைபாடோடு பிறக்கும் அப்படிங்கிறது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது, அது நமக்கு தெரியும். பழங்குடியின மக்கள் பொதுவா அந்த ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறதுனால, சொந்தத்துக்குள்ள திருமணம் செஞ்சுக்கிறதுனால அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முன் தடுப்பு சோதனைகளை, ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் சரியா செய்யாதனால, இந்த நோய் பத்தின விழிப்புணர்வு பேசிக்கா நிறைய பேருக்கு இல்லாததுனால, குழந்தைகளுக்கு போட வேண்டிய தடுப்பூசியை மாதம் சரியா செலுத்தாததுனால, சரி இந்த நோய்க்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த நோய் குணமடைகிறது சாத்தியமில்லை. ஆனா அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கு. மரபணு மற்றும் ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை இதுக்கு பயன் தரும். ஆனா இந்த சிகிச்சை முறைகள் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரத்த சிவப்பணுக்கள் மாற்று சிகிச்சை, அதாவது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், வேற பிளட் உடம்புல செலுத்துறது மூலமா சிகிச்சை கொடுக்கலாம். ஆனா இதுலயும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, டோனர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ரத்த கொடையாளர்களுடைய தட்டுப்பாடு இருக்கு. அது மூலமா நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கு. ஆனா இந்த நோயினுடைய கடுமையை நம்ம குறைக்கலாம். எப்போ அப்படின்னா, மரபணு நோய் பரிசோதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையான டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே எடுத்து இந்த நோயை முன்னாடியே டயக்னைஸ் பண்ணா இந்த நோயினுடைய கடுமையை நம்மளால குறைக்க முடியும்.
நெல்லின் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 20 விழுக்காடு வரை அனுமதித்து மத்திய அரசு தளர்வு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி இணைப்பில் இருக்கும் தமிழக உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் பேசலாம். சார், இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி விவசாயிகளுக்கு. அவங்க கேட்டது அதுதான். மழை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, பெரிய அளவுக்கு மழை பொழிஞ்சது, அதனால நாங்க அறுவடை செஞ்சிருக்கிற நெல்மணிகள்லாம் ஈரப்பதத்துடைய அளவு அதிகமா இருந்தாலும் கொள்முதல் செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. தமிழக முதலமைச்சரும் இது சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இப்போது 20 விழுக்காடு வரைக்கும் அதை அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க கொள்முதல் நிலையங்கள் இருக்கிற அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்கீங்க இது சம்பந்தமா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க, முதலமைச்சர் இந்த எதிர்பாரா மழை, நானும் அந்த 2 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியராக எனக்கு அனுபவம் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம். அறுவடை செய்யும் நேரத்துல போய் இந்த மாதிரி மழை பெய்யும் போது பாதிக்கப்பட்ட அந்த கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்ட நம்மளோட ஏரியாவுக்கு வருவாய்த்துறை மூலமா கணக்கீடு செய்து டேமேஜ் செப்பரேட்டா முதலமைச்சர் நேற்றைய தினம் கூட அதை அழைத்தார். ஒரு வார காலத்துக்குள் அந்த பணி நிறைந்து அது வழங்கப்படும்னா, இன்னொரு பக்கம் இதுல ஈரப்பதம் அதிகமா இருக்கிறது மட்டுமல்லாமல் அதோட இம்மெச்சூர் கிரெயின்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஷ்ரிவல்டு விபில்டு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி டேமேஜ்டு கிரெயின்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது அவங்களுக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று 22 விழுக்காடும் 7 விழுக்காடு வரை இந்த மாதிரி டேமேஜ் ஆன நம்ம இம்மெச்சூர் ஷ்ரங்கன் ஷ்ரிவல்டு கிரெயின் 5 விழுக்காடும், டிஸ்கலர்ட் ஸ்ப்ரவுட்டட் விபில்டு கிரெயின் 7 விழுக்காடு வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ ஒன்றிய அரசு 20 விழுக்காடு வரைக்கும் நம்மளோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் இதர கோரிக்கைகள் நம்ம 5 விழுக்காடு வரைக்கும் நம்மளோட இம்மெச்சூர் முழுமையாக இதாகாத நெல்மணிகள், அதே மாதிரி ஷ்ரங்க் ஆனதும் ஷிவல்டான கிரெயின்ஸ் அதையும் 5 விழுக்காடு வரைக்கும் அவங்க ஏற்கனவே உள்ள 3 விழுக்காடுல இருந்து தளர்த்தி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டேமேஜ் ஆனதும் கலர் மாறிய ஸ்ப்ரவுட் ஆன இது ஒரு 7 விழுக்காடு வரைக்கும் நம்ம கேட்டிருந்தோம். அதையும் 5 விழுக்காடுல இருந்து 7 விழுக்காட தளர்த்தி கொடுத்திருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டா நம்மளோட தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல குறிப்பா இந்த 8 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டது பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி இதுக்கு கொடுத்ததுனால ஏற்கனவே அங்க நல்ல முறையில் மீதமுள்ள கொள்முதல் நடந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இது ஒரு டெஃபினட்டா ஒரு 20 விழுக்காடுன்னு இதுவரைக்கும் நமக்கு ஒரு ஆண்டுல மட்டும்தான் பல ஆண்டுகள் முன்னாடி கொடுத்துருந்தாங்களே, நார்மலி கொடுக்கறது இல்ல. நம்ம எதிர்பார்த்தது 22 இருந்தாலும் 20 விழுக்காடு ஒரு தற்பொழுதுக்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி டேமேஜ் ஆங்கிள் முழுமையா நம்ம கேட்ட கூடிய அந்த அளவையும் அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. அது ஆக்சுவலா அதோடையும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ சராசரியா நம்ம விவசாயத்திலையும் நம்மளோட நாளொன்றுக்கு 50,000க்கு மேற்பட்ட நம்ம வீக் டேஸ்ல நமக்கு கொள்முதல் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ 2361 நேரடி கொள்முதல் நிலைத்த இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்னும் விரிவுபடுத்தி வேகமாக கொள்முதல் எல்லார இடத்தையும் செய்ய வேண்டும் என்ற அறிவுரை தான் முதலமைச்சர் சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம எல்லா வசதிகளும் செய்து தர வேண்டும் என்ற எண்ணத்தில் உணவுத்துறை அமைச்சரும் இதையும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் கண்காணித்து வருகிறார்கள். சரி, இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா இந்த மழை பொழிஞ்ச உடனே உணவுத்துறை அமைச்சர் அந்த களத்துக்கு போயிட்டு ஆய்வு செஞ்சாங்க. அப்ப அவங்க என்ன அறிவுறுத்தல் கொடுத்தாங்கன்னா 19 விழுக்காடு வரைக்கும் ஈரப்பதம் இருந்தாலும் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் கூட டெல்டா மாவட்டங்களிலிருந்து பேசின விவசாயிகள் களத்தில் இருக்கிற நம்ம செய்தியாளரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உணவுத்துறை அமைச்சர் சொன்ன பிறகும் 17-18 விழுக்காடு ஈரப்பதம் இருக்கும் போது கூட எடுக்கல, 19 விழுக்காடு வரைக்கும் சொன்ன பிறகும் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிற அதிகாரிகள் அதை கடைபிடிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் 20 விழுக்காடு வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்பொழுதும் நெல்லை கொள்முதல் செய்யும் போது அவங்க கொடுத்திருக்கிற தளர்வு அளவுக்கு எடுக்காத அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் சார்? ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த சம்பவம் நடந்த போது நானும் உணவுத்துறை அமைச்சரோட தான் இருந்தேன். சம்டைம்ஸ் கட்டிங் எட்ஜ்ல முழுமையான புரிதல் இல்லாத காரணத்தினால் 19 விழுக்காடுன்னு அது ஏற்கனவே நமக்கு அனுமதிக்கப்பட்ட இருந்தது. இது ஏற்கனவே நம்ம அக்டோபர் மாதத்தில் கேட்கும் பொழுது இந்த சம்பவக்கும் கேட்டு 19 விழுக்காடு வாங்கினோம். அது ஒரு இடங்கள்ல டெஃபினட்டா சுட்டி காட்டினாங்க. அங்க அவங்களுக்கு தெளிவான அறிவுரையில் குறிப்பாக அந்த கொள்முதல் அதிகாரி பர்ச்சேஸ் ஆபீசரோட புரிதலை கரெக்ட் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இப்ப இந்த இப்போ உண்மையான நிலை என்ன என்றால், இந்த அண்மை காலங்களில் கடுமையாக வெயில் அடைத்த காரணத்தினால் ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஈரப்பதமும் குறைந்துள்ளது. ஆனால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தின் குறைவாக கொண்டு வரும்போதோ ஈக்குவலா கொண்டு வரும்போது எக்காரணத்தை கொண்டும் இது மட்டும் இல்லைங்க, ஜென்ரலா விவசாயிகள் அவங்க கியூ போட்டு டோக்கன் போட்டு தான் வராங்க. கம்ப்யூட்டர்ல பதிவு, இணையதளத்தில் பதிவு. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்,
ஏன்னா விவசாயங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை இதுல அந்த விவசாயிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அப்படிதான் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை நம்ம தொடர்ந்து செய்யறோம். டெபினட்டா தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் மேல கடந்த வாரத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, கூடுதலாக பணம் கையூட்டு போன்றவை குற்றச்சாட்டு இருக்கும்போது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றைய தினம் கூட பத்திரிகையில போட்டிருக்காங்க. பருவம் தவறி போயிருந்த மழையால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க இணைப்புல வந்து சொல்லியிருக்கிற இந்த சொற்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை விதையை முளைக்க செய்யும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. விவரங்களை வந்து தகவல்களை வந்து நேரம் ஒதுக்கி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். 1.5 கோடி தொண்டர்களும் கொண்டாடும் வகையில் உச்சநீதிமன்றம் அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். 1.5 கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சி கொள்ளத்தக்க வகையிலும் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நெஞ்சங்களிலே தொண்டர்களுடைய நெஞ்சங்களில் பால் வாக்குகின்ற நிகழ்ச்சியாகவும் அதே போன்று ஒரு பூரிப்படைகின்ற இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இந்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பின்படி அண்ணன் இடைக்கால பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தேர்வு செல்லும். அதே போன்று ஜூலை 11ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த பொதுக்குழு செல்லும் என்ற அடிப்படையை பார்க்கும்போது அது திரு OPS மற்றும் அவரை சார்ந்தவர்கள் இனிமேலும் கட்சிக்கும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கின்றது. திரு OPS சரி, திருமதி சசிகலாவும் சரி, திரு TTU சரி, அவர்களை தவிர மீது யார் வந்தாலும் சரி எங்களை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் கட்சியை பொறுத்தவரை அது அவர்களை அரவணைக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நரபலி அச்சத்தால் தமிழகத்தில் தஞ்சமடைந்த மத்திய பிரதேச பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் போலீஸ் உறுதியாக கூறியிருக்கிறது. மத்திய பிரதேச பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை உறுதி அளித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நரபலி அச்சத்தால் தமிழகத்தில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் தஞ்சமடைந்தார். அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நரபலி அச்சத்தால் தமிழகத்தில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தஞ்சமடைந்தார். தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கில் அவருக்கான உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கும் என்று காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூற்றாண்டிலும் மாந்திரீக செயல்பாடுகள் நடப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. நரபலி அச்சத்தால் தமிழகத்தில் தஞ்சமடைந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டில் கூட இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை பார்ப்பதற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று நீதிமன்ற தரப்பில் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஷாலினி என்பவர் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக வழக்கு தொடுத்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் உயர்நீதிமன்றம் இந்த காலத்திலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஷாலினிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் வடசென்னை அனல்மின் நிலைய முதலாவது அலகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அனல்மின் நிலையத்தின் முதலாவது நிலையில் உள்ள முதலாவது அலகில் கொதிகலன் கசிவு ஏற்பட்டுள்ளது.
இதனால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சீரமைக்கும் பணியில் அனல் மின் நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தரமான உணவு, தூய்மையான குடிநீர், சுகாதாரமான கழிவறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை பாரதியார் பல்கலைக்கழக விடுதி மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருதுமலை சாலை பகுதியில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழக விடுதியில் உணவு, தங்குமிடம் போன்ற வசதிகளுக்கு ஆண்டுக்கு 3000 ரூபாய் வசூல் செய்யப்படும் நிலையில் அதற்கேற்ப தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என்று மாணவிகள் குற்றம் சாட்டினர். மேலும் சுகாதாரமான குடிநீர், கழிவறை உள்ளிட்டவற்றையும் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கல்விச்சீர் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. மேளதாள இசை முழக்கத்தோடு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீரோ, நாற்காலிகள், எழுது பொருள்கள், புத்தகங்கள், மின்விசிறி, ஸ்மார்ட் டிவி உள்ளிட்ட பொருள்களை பெற்றோர் மற்றும் தன்னார்வலர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து பள்ளிக்கு சீராக வழங்கினர். இதில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை பங்கேற்று தனது நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பள்ளி பயன்பாட்டிற்காக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியலில் 1,54 லட்சம் ரூபாய் காணிக்கையாக கிடைத்திருக்கிறது. 3 கிலோகிராம் தங்கம், 6 கிலோ 118 கிராம் வெள்ளி மற்றும் 172 அயல்நாட்டு நோட்டுகள் காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே 4 வீடுகளில் இருந்த 100 சவரன் தங்க நகைகள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை குடியிருப்பு பகுதியில் உள்ள 4 வீடுகளின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் மொத்தம் வீட்டில் இருந்த 100 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் பணம், மின்சாதன பொருள்கள் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் பிரபு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தேனியில் முன்னாள் ராணுவத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணுவ வீரர் கொலை சம்பவத்தை கண்டித்தும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் முழக்கம் எழுப்பினர். முன்னதாக ராணுவ வீரர் பிரபுவின் இறப்பிற்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சாலை வசதி செய்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல சாலை வசதி இல்லை எனவும், சென்னை ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலை வழியாக செல்வதால் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர். எனவே சாலை வசதி வேண்டி பள்ளி மாணவர்களும் பெற்றோரும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜன் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். அரியலூரில் உள்ள ஏடிஎம் ஒன்றில் பணம் வர 20 நிமிடமும் கார்டு திரும்ப வர 1 மணி நேரமும் முன்னாள் ராணுவ வீரர் காத்திருந்தார். ஜெயங்கொண்டம் சிதம்பரம் சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுப்பதற்காக முன்னாள் ராணுவ வீரர் மனோகர் சென்றார். அப்போது ஏடிஎம் கார்டை சொருகி விவரங்கள் அளித்த பிறகும் 6000 ரூபாய் பணம் வருவதற்கு 20 நிமிடத்திற்கும் மேலானது. மேலும் ஏடிஎம்மில் இருந்து கார்டு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கும் மேலானது. இதுகுறித்து வங்கி நிர்வாகத்திடம் புகார் அளித்த அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கான்கிரீட் கலவை இயந்திரத்தில் 3 பெண் தொழிலாளர்களை ஆபத்தை உணராமல் பயணிக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவர் ஒருவர் கான்கிரீட் கலவை இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் தற்போது தொழிலாளர்களை ஆபத்தை உணராமல் பயணிக்கும் காட்சிகள் கவலை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதற்கு உரிய தீர்வு காண போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
வனயமாதேவி பகுதியில் கடந்த 1988ஆம் ஆண்டு சாதி கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு இலவச வீட்டுமனை வழங்கியது. இந்த நிலத்தை தற்போது சுரங்க விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்திய என்எல்சி நிர்வாகம் மாற்று இடம் வழங்குவது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. இதனை கண்டித்து என்எல்சியின் நில எடுப்பு அலுவலகத்தில் திரண்ட மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பின்னர் அவற்றை மனுவாக எழுதி முதன்மை பொது மேலாளரிடம் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஏரி நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவாய்த்துறையினர் நிலத்தை கையகப்படுத்தினர். சூரக்கல்மேடு பகுதியில் உள்ள குண்டல்குட்டை ஏரி நிலத்தை அப்பகுதி விவசாயிகள் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வந்தனர். இதனை அறிந்த வருவாய்த்துறையினர் நிலத்தை திரும்ப தரக்கோரி அரசு சார்பில் நோட்டீஸ் கொடுத்தும் விவசாயிகள் காலி செய்யவில்லை. இதனால் உரிய ஆவணங்களுடன் நேரில் சென்ற வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலங்களை கையகப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதநல்லூர் குளத்தில் சட்டவிரோதமாக வண்டல் மண் வெட்டி எடுக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் உள்ள குளங்கள் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தூர்வாரப்பட்டு வருகிறது. கோதநல்லூர் குளத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மண்டல் மண்ணை ஒப்பந்ததாரர் சட்டவிரோதமாக அள்ளிச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சார் ஆட்சியரிடம் கேட்டபோது புகார் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை 100 பம்பைகள் முழங்க சிறப்பாக நடைபெற்றது. சிவராத்திரி விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அம்மனை சக்தி அழைத்தலும் தொடர்ந்து சாமி ஊஞ்சல் ஆடுதல், பூப்பந்தல், பூ வாங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன. பின்னர் முத்துக்காளிப்பட்டி மயானத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வெள்ளக்கோவில் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பரவிய செய்தி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறுக்கத்தி, இலுப்பை கிணறு, கல்லமடை, ஒத்தக்கடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிவதாக தகவல் பரவியிருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யவில்லை என்றும் வதந்தியை புறந்தள்ளாமல் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆதாரமில்லாமல் வதந்தியை பரப்ப வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே வெள்ளமனூர் கிராமத்தில் உள்ள அழகுநாச்சி அம்மன் கோவிலில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மங்கள இசை முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது தேருக்கு முன்பாக இசைக்கு ஏற்றவாறு சிறுவர்கள் நடனமாடினர். தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். தமிழக முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், சிலம்பம் சுற்றுதல், உயரம் தாண்டுதல், கபடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இதில் ஏராளமான மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். கடலூரில் விவசாயியிடம் நெல் கொள்முதல் செய்ய லஞ்சம் பெற்ற பணியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டுக்கலாம். ஸ்ரீதர், இந்த குற்றச்சாட்டை பல மாவட்டங்கள் இருக்கிற விவசாயிகள் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. நடந்தது என்ன, விவரமா சொல்லுங்க. கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு அதிகமாக சம்பா பயிர் செய்யப்பட்டது. இதற்காக 190 இடங்களில் நேரடி கொள்முதலை தற்போது செயல்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் விவசாயிகள் நலனுக்காக எந்தெந்த பகுதியெல்லாம் நெல் அறுவடை செய்யப்படுகிறதோ அந்தந்த பகுதியெல்லாம் நேரடி கொள்முதலை திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்கள் விவசாயிகளிடம் கட்டாயப்படுத்தி உங்கள் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு லஞ்சம் வேண்டும், லஞ்சம் கொடுத்தால் தான் நாங்கள் நெல்லை கொள்முதல் செய்வோம் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். இது சம்பந்தமாக சமீபத்தில் நடந்த விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் கூட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தார்கள். மாவட்ட ஆட்சியர் அப்போது நீங்கள் இந்த புகாரை லஞ்ச ஒழிப்பதுடன் கொடுத்தால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதுபோல்தான் இன்று சிதம்பரம் அருகே சாத்தமங்கலம்
சாத்தமங்கலத்தில் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் முகுந்தன் என்ற விவசாயி 450 மூட்டை நெல்லை விற்பனைக்காக கொண்டு வந்துள்ளார். அதை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மூட்டைக்கு தலா 55 ரூபாய் வீதம் 25,000 ரூபாய் லஞ்சமாக அங்கிருக்கும் மேஸ்திரி தியாகராஜன் என்பது வற்புறுத்துகிறார். இது கொடுத்தால்தான் நெல்லை வாங்குவோம், இல்லை என்றால் நெல்லை வாங்க மாட்டோம் என்று தெரிவிக்கிறார். இவருக்கு முகுந்தன் நாங்கள் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்போம், இதுபோல் லஞ்சம் கேட்டால் எப்படி என்று கேட்கவே அவரிடம் அடாவடித்தனமாக பேசியதாக கூறுகிறார். இதனால் முகுந்தன் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையிலான போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். அவர்கள் இன்று சென்று மாறுவேடத்தில் நின்றிருந்தார்கள். அந்த சமயத்தில் ரசாயனம் தடவிய அந்த பணத்தை இந்த மேஸ்திரி தியாகராஜனும் நாம் திரையில் பார்த்து கொண்டும் காட்சியில் இருக்கும் இந்த தியாகராஜனும் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளார்கள். இதற்கு யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தற்போது சிதம்பரத்தில் வைத்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டதற்கு மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் இதுபோல் பாதிக்கப்பட்டால் உடனடியாக புகார் கொடுத்தால் கட்டாயம் அவர்கள் மீது இதுபோல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், விவசாயிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம். லஞ்சம் யாரும் கொடுக்காமல் கட்டாயம் நெல்லை கொள்முதல் செய்ய நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், விவசாயிகள் பயப்படாமல் புகார் தர முன்வர வேண்டும் என்று அவர்களும் தெரிவித்திருக்கிறார். தற்போது விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஸ்ரீதர். அதிமுக எனும் மாபெரும் இயக்கத்தை எதிரிகளும் துரோகிகளும் சூழ்ந்து கொண்டு அவிழ்த்துவிட பகல் கனவு காண்கின்றனர் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜெயலலிதாவின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்றில் அரசியல் களத்தில் தீய சக்திகளை வீழ்த்தும் பணியில் ஜெயலலிதா எதிர்கொண்ட சோதனைகள் சாதாரணமானவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஜெயலலிதா ஆற்றிய அரும்பணிகள் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டியவை என்று பழனிசாமி கூறியிருக்கிறார். இதுபோன்ற அரசியல் சூழலில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கிறோம். எத்தனையோ மோசடிகளை திமுக அரசு அரங்கேற்றினாலும் மக்கள் நம்மோடு நிற்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிக வெற்றிதான் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றியை தராது என்றும் தினகரன் கூறியிருக்கிறார். இது தொடர் போராட்டம். இந்த கட்டத்தில் இந்த ரவுண்ட்ல அவர் ஜெயிச்சிருக்காரு. முதல் ரவுண்ட்ல ஓபிஎஸ் ஜெயிச்சாரு, 2-3 அவர் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் 4-5 ரவுண்ட் இருக்கு, பார்ப்போம். நம்ம என்ன ஒரு 5000 ஓட்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் அதான் இருக்கும். அதாவது ஒருவேளை எங்களுக்கு இரட்டை இலை கிடைச்சிட்டு பர்மனண்டா கிடைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரச்சாரம் பண்றப்ப அந்த மேஜிக் சின்னம் இன்னுமே கை கொடுக்காது. அதிகபட்சம் நான் சொல்றது 15,000 ஓட்டு வாங்கினாங்கன்னா 20,000 ஓட்டு ஆகும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் எண்ணத்தை நிறைவேற்றி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த நேர்காணலை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய எண்ணம், விருப்பம், ஒற்றை தலைமை வேண்டும். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக செயல்பட வேண்டும் என்ற ஆசை, எண்ணம் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக நிறைவேறியுள்ளது. துரோகம் என்றைக்கும் வென்றதாக சரித்திரமில்லை. ஆகவே இந்த தீர்ப்பு இதுவரை நிலவு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது மாண்புமிகு கழக நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களால் பொதுச் செயலாளர், அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், பிறகு இடையில் ஏற்பட்ட சில காரணங்களால் உருவாக்கப்பட்ட அந்த தேவையற்ற இரட்டை தலைமை
இன்றைக்கு ஒழிக்கப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு தேவை என்ற அந்த 1.5 கோடி தொண்டர்கள் விருப்பத்தை பொதுக்குழு மூலமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சென்னை உயர்நீதிமன்றம் 2 அமர்வு கொடுத்த தீர்ப்பு செல்லும் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதன்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, நிரந்தர பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவதற்கு இருந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்துக் கொள்வோம். 11/7/2021 நடைபெற்ற அந்த 22 நடைபெற்ற அந்த பொதுக்குழுவிலே ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ரத்து செய்யப்படுகிறது. இடைக்கால பொதுச் செயலாளர் பொறுப்பு உருவாக்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படுகிறார். பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் 3 மாதத்தில் நடைபெறும் என்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அதை உறுதி செய்திருக்கிறது. ஆகவே அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டிருக்கிறது. பிழையான தகவல்களை சொல்லி வழிநடத்தியவர்களால் உந்தப்பட்டு பிரபாகரன் குறித்து பழநெடுமாறன் பேட்டியளித்திருப்பதாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தயாமோகன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த விரிவான பதிலை பார்க்கலாம். நாங்கள் தலைவர் அவர்களால எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுன்னு சொல்லி அறிவித்ததிலிருந்து நாங்கள் எந்த ஒரு ஆயுத போர் செயற்பாடுகளில் ஈடுபடாமல் ஜனநாயக வழியில் அங்கு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புனர்வாழ்வு பணி மேற்கொள்வதிலிருந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ராஜதந்திரிகள், அரசு தலைவர்கள், சம நேரத்தில் அதிகாரிகள், மக்கள் என எல்லோரிடமும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை விளங்கப்படுத்தி இப்போது ஓரளவு அவர்களுடைய மனங்களில் மாற்றம் வந்து தமிழ் விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கத்துக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்துல இந்த அறிவிப்பானது அவர்கள் மீண்டும் ஒரு முறை தயங்கி திரும்ப அது தொடர்பான முயற்சி எடுப்பதற்கு தான் இந்த அறிவித்தல் ஏது நிலை உருவாக்கியது. சம நேரத்துல இலங்கை அரசாங்கத்துக்கு அதனுடைய உண்மை நிலை தெரிந்தாலும், ஆனால் இந்த அறிவிப்புகளை காரணம் காட்டி அங்கே இருக்கின்ற முன்னாள் போராளிகளை மிரட்டுகின்ற செயற்பாடுகளை புலனாய்வு அதிகாரிகள் இப்போது செயற்பட்டுக் கொண்டு வருகிறார். நீங்கள் உணராதவரா திரு பழநெடுமாறன்? அப்படி இந்த ஆபத்தை உணராமல் திரு பழநெடுமாறன் பேசியிருக்கிறார் அப்படின்னா அதற்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? ஆபத்தை உணரவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னென்றால் நெடுமாறன் ஐயாக்கு தலைவர் மீது மிக பெரும் பேரன்பில், அந்த பேரன்பின் வெளிப்பாடு அவரிடம் யார் போய் எதை சொன்னாலும் தலைவர் பற்றி அதை சிலாகித்து கேட்கக்கூடிய ஒரு தலைவர் நெடுமாறன் ஐயா. அந்த அடிப்படையில அவரை பிழையான தகவல்களை சொல்லி வழி நடத்தியவர்களால் அவர் உந்தப்பட்டு அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் செய்தியாளர்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கணும். இதுதான் அவர் இந்த ஆபத்துக்களை எல்லாம் உணர்ந்து செயற்பட்டு இருந்தால், குறிப்பாக மற்ற ஏனைய தலைவர்களுக்கு, குறிப்பாக எங்களுடைய திரு வைகோ அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், குளத்தூர் மணியண்ணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், பிரியா போன்றவர்கள் எல்லாம் இந்த தகவல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு அப்பால் இது இப்போது தேவையில்லாத விடயம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் ஒதுங்கிவிட்டார். ஆனால் நெடுமாறன் ஐயா தான் இதுல கடும் தீவிரமாக இருந்தது, அதை வெளிப்படுத்தியிருந்தார். அது ஒரு யாரோ சொல்றதுங்கிறது வேற, அவருக்கு யாரோ தகவல் சொல்றாங்க, அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றாருன்றது வேற. திரு பிரபாகரனுடைய குடும்பத்தார் என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேற. அந்த நம்பகத்தன்மையை இன்னும் இரியதாக இருக்குது. அது தவறு. நான் ஏன் அதை சொல்ல வரேன்னு சொன்னா, நாங்கள் 2009ஆம் ஆண்டு மே மாதமே தலைவர்களுடைய வீரச்சாவை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி தலைவர்களுடைய அந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி களத்தில் இருந்த போராளிகளும் புலத்தில் இருந்த போராளிகளும், புலத்தில் உங்களுக்கு தெரியும் தலைவர் பல காலங்களாக புலம்பெயர் தேசங்களுக்கு எங்களுடைய போராளிகள் கணிசமானவர்களை
இந்த அரசியல் செயற்பாடு எங்களுடைய நியாயமான போராட்டத்தை உலகுக்கு வெளிப்படுத்துவதற்காக பல போராளிகளை பின்னணியில் இருந்து எழுதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே முதல் பீட் பகுதியில் உள்ள சிக்னல் பழுதடைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை மீறுகிறார்கள். எனவே சிக்னலை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. Thank you.